காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை. எல்லாரும் எழுமை நின்று நாம் பாடுவோமா? காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. ஹல்லேலூயா. என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காய் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாச ஒரு அறிக்கையாக எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், எனக்காக யாவும் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல். காலையும் மாலையும் காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விடுதலையோடு வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, ஓ உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல விடுதலையோடு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், ஓ ஹல்லேலூயா. கிரியை செய்கிற ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமம் நிறைந்தவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். Oh, we praise you, praise you, praise you, Lord. We worship you, we worship you. என்னை சுற்றி இருக்கிற நெருக்கங்கள், என்னை சுற்றி இருக்கிற போராட்டங்கள், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்னுடைய மனதை சோர்வடைய செய்தாலும் இந்த நெருக்கங்களை பார்க்கிலும் மேலான ஒரு தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். பராக்கிரமங்களை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இருக்கப்பட்டும் மறித்திடாமல் கர்த்தர்
தேவன் சர்வ வல்லவர். விவரிக்க முடியாத அதிசயங்களை நமக்காக செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதன் வெளிப்படுத்துகிற எல்லா வல்லமைக்கும் ஒரு விவரணைன்னு ஒன்று இருக்கு. They can express and explain. மனிதர்களுடைய வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியும், அதை சொல்ல முடியும், அதை விளக்க முடியும், அதை சரித்திரமாக எழுத முடியும். ஆனால் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் புஸ்தகங்களால் எழுத வேண்டுமானால் அந்த புஸ்தகங்களுக்கு பூமியே இடம் கொள்ளாது என்று சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்யக்கூடிய அதிசயங்களை மனிதன் தன் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அந்த வல்லமையை தேவன் இன்றைக்கும் வெளிப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். கரங்களை உயர்த்தி அவரை சொல்லுவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. துவங்கியதை முடிப்பார், துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும்
கால விசுவாசிக்கிறீங்க? நாம் இருக்கிற நிலைமையை, நாம் இருக்கிற இடத்திலே வந்து பார்க்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். சிறு பிள்ளையினுடைய அழுகுரலை கூட கேட்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். நத்தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காட்டத்தின் மரத்தின் கீழே நிற்கும் பொழுது நான் உன்னை கண்டுவிட்டேன். நாம் இருக்கிற நிலைமை என்ன என்பது அவருக்கு புரியும். அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லவர், அவர் அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர். இந்த காலவெளியிலே நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலனை பூரணமாய் விளங்க செய்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னால முடியல ஆண்டவரே, இதற்கு மேல என்னால கையாள முடியல. நம்முடைய கைகள் எல்லாம் முடங்கி தலை கவிழ்ந்து இருதயத்தோட நம்பிக்கை எல்லாம் அற்று போய் ஒன்றும் முடியல நாம நிற்கும் போது எனக்காக செயல்படுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். செயல்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இந்த காலையில பாஸ்டர் இது முடியல, இதை செய்ய முடியல, இதை என்னால கிரகிக்க முடியல, இதை என்னால செயல்படுத்த முடியல சொல்ல நிக்கிறீங்களா? நம்முடைய இயலாமையை விட, நம்முடைய பலவீனத்தை விட மிகுந்த பலனும் வல்லமையும் சக்தி நிறைந்த ஒரு ஜீவனுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். கையில வெறும் கோல் தான் இருக்கு, ஒரு கவன் தான் இருக்கு, ஆற்றண்டையிலிருந்து எடுத்த ஒரு 5 கற்கள் தான் இருக்கு. எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை என்னை பார்க்கும் போது பரிகசிக்கத்தக்க நிலையில நான் இருக்கிறேன். ரொம்ப ஒரு கேவலமான நிலையில, ஒரு கீழ்த்தரமான நிலையில நான் இருக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நம்புவீர்களானா அந்த கல்லும் ஈட்டியை விட வல்லமையாய் மாறும். சகலவற்றையும் அவர் செய்து முடித்து நம்முடைய வல்லமை விளங்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயலாமை நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பெருமையான கோல் வருகையாய் நிற்கிற நிலை தேவன் நம்மோடு இருப்பாரானா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தினால் நம்முடைய கரங்கள் விலக்கும். பாடுவோம். பெரும் கோலும் கை இரு பரிவாரமாகும், உம்மாலன்று இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கை இரு பரிவாரமாகும்,
ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மையாரா. கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விசுவாசிப்பீர்களா? நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியத்தையும் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்த ஆபிரகாம் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். இது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நேரம். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தடைக்கு முன்பாக, எவ்வளவு பெரிய ஒரு தேவைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். இப்பொழுது வாயை திறந்து ஆண்டவரை நல்ல இருதயத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எனக்காக அவர் கிரியை செய்ய துவங்கி விட்டார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விடுதலையோடு வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விடுதலையா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். We worship you, worship you, worship you. We glorify your holy name. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீர் எல்லாவற்றையும் செய்ய கூடுமான தேவன். நன்றியப்பா, நன்றியப்பா. நம்ம நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம நின்று என்னால ஒண்ணும் முடியல, என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால ஒண்ணும் முடியல நம்ம சொல்லி சொல்லி நம்ம நின்று கொண்டிருப்போம். பட் நம் சர்வ வல்லவருடைய கரத்தை நாம் பிடிப்போமானால் அவராலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. பேதுரு அந்த பெரிய கொந்தளிக்கிற கடலுக்கு முன்பாக படகுல உட்கார்ந்து அதை பார்த்த பொழுது அவனும் சரி சீஷர்களும் சரி யாராலும் அதெல்லாம் நடக்கிறது முடியாத காரியம். ஆனா இயேசு நடக்கிறதை அவன் பார்த்தான். உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இந்த கடல் மேல் நடக்கிறது மட்டும் சித்தமா இருந்தா எனக்கு நீங்க ஒரு பர்மிஷன் கொடுங்க, உத்தரவு கொடுங்க, நான் வர்றேன். அவ்வளவுதான். கர்த்தர் உடனே வாப்பான்னு சொன்னார். அவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. மனுஷனால ஒரு நாள் செய்ய முடியாததை அன்றைக்கு பேதுருவால் செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்த்தா போதும், அவருடைய வல்லமை நம்ம பார்த்தா போதும். நிச்சயமாய் புத்தி கெட்டாத அதிசயங்களை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றியப்பா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மா எல்லாம் கூடும்
என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஒன்றும் கூடாது என்று என்னையே நான் தந்து விட்டேன். அநேக வழியில நமக்கு முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அநேக வழியில நம்ம முடியாதுன்னு ஒத்துக்கொள்ள மாட்டோம். எப்படி ஆகிற நம்முடைய மாம்ச பலத்துல, நம்முடைய மாம்ச ஞானத்துல, நம்முடைய உலக அறிவை வைத்து, நம்முடைய அனுபவத்தை வைத்து எப்படி ஆகிலும் அதை கரை சேர்த்துறணும், அதை முடிச்சிடணும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனால் நமக்கு ஒரு வந்தடையத்தக்க ஒரு கண்மலை இருக்கிறார்ன்றதை நம்ம அநேக வேளை மறந்து போறோம். நமக்கு கிடைத்த கடந்த கால வெற்றிகளை நம்ம கருத்துல கொண்டுட்டு கர்த்தர் தான் அதை எனக்காக செய்தார் என்றதையே நம்பாம நம்ம அநேக வேளையில இனி வரும் காரியங்களை நானே பார்த்துக் கொள்வேன் என்ற நிலையில நம்ம மாம்சத்தில் இறங்கி அநேக வேளை முன்னார போயிடுறோம். இந்த சோதனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. எரிகோ என்கிற மிகுந்த அரணிப்பான ஒரு நகரத்தை வெறுமனே சுற்றி வந்தே அவங்க அந்த மதில்கள் எல்லாம் உடைந்து அந்த எரிகோவை அவர்கள் சுதந்தரித்த அனுபவம் அவங்களுக்கு இருந்தது. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆயி பட்டணத்துல நாம ரொம்ப எளிதா போய் இதை சுதந்தரிக்கலாம், நமக்கு பலன் இருக்கு, சத்துவம் இருக்கு, படம் இருக்கு, பட்டயம் இருக்கு. நேரா போனாங்க. வேதம் சில விரட்டி அடிக்கப்பட்டாங்க, சிலர் மரித்து போனாங்க. ஒரு பெரிய வெட்கமும் தோல்வியும் அவர்களுக்கு வந்தது. ஆனால் தாவீதை நீங்க பார்ப்பீங்களானா, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது சவுல் அவனுக்கு இலவசமாக கொடுத்த பட்டயத்தை அவன் நம்பல, கேடகத்தை நம்பல, தலைச்சீராவை நம்பல. ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என் தேவன் தப்புவித்தார், அதே தேவனையே நான் நம்பி இந்த கோலியாத்தையும் சந்திக்க போறேன், அவனை என்னுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பா என்று தனக்கு கிடைத்த கடந்த கால வெற்றியை வைத்துக் கொண்டு அவனுக்கு முன்னால இருக்கிற சவால்களை அவன் சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வரல, துணிச்சல் வரல. எல்லாவற்றிலேயும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவேன் என்று முன்னால போனா எந்த மனிதனாலும் வீழ்த்த முடியாத ஒரு பெரிய ராட்சதனை கூட கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்தினார். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி வந்த உடனே நாம தேவனை மறந்து நம்முடைய மாம்சத்தை சார்ந்து முன்னால போகிறத கர்த்தர் விரும்பல. உம்மையே நான் சார்ந்து கொள்வேன்,
ஒவ்வொரு நாளும் ஒன்றே ஒன்றை சொல்லுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலதான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லவர், எல்லாம் செய்பவர். இந்த பாடலுடைய 2வது சரணத்தை நாம் உண்மையாக அந்த அர்த்தத்தோடு, உம்மையே நான் சார்ந்து கொள்ளுவேன், உம்மையே நான் பார்ப்பேன், நீரே எனக்காக எல்லாவற்றையும் செய்வீர் என்கிற யெகோவா ஈரே என்று நான் நம்புவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்றைய காலையில? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். ஆமென். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஆமென். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இந்த காலையில் ஆண்டவரே, நான் வேறு ஒன்றையும் வேறு எவரையும் எதையும் நான் நம்பலப்பா, உம்மையே நம்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைய காலையில? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் சீயோன் பர்வதம் போல அசையாம இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய காலையில எனக்காக யாவையும் செய்கிறவர், அடிமையாக அல்ல. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார்.
பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர. சகலவற்றையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். நன்றி அப்பா. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory. Sing it out. And the honor. Lord, we lift our hands. Lift your hands and say that. We lift your holy name. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you, Lord. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கனம் மகிமைக்கு பாத்திர, எந்தன் கைகள் உயர்த்தி உந்தன் நாமம் போற்றுவே. கனம் மகிமைக்கு, கரங்களை உயர்த்தி அவரை நாம் ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம். உந்தன் நாமம் போற்றுவே. மகாதேவன் அதிசயம் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம் போல் யாரும் இல்லையே. மகாதேவன் அதிசயம். நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார் மகாதேவன். மகாதேவன் அதிசயம் செய்பவர், உம்போல் யாரும் இல்லையே. அதிசயம் செய்பவர், உம்போல் யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலையில? என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆன்லைன்ல நம்முடைய விசுவாசிகள் அநேகர் படுக்கையில் இருந்தபடி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர்.
வியாதியில சிக்கி இருக்கிற மக்களை விடுதலையாக்க தேவன் வல்லவர். இந்த நேரத்தில் அப்படியே நாம சுகவீனமானவர்கள் எல்லாரையும் தேவனுடைய சத்துவத்தை எங்களுக்காக வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களுக்காக வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்காக வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையும் மகத்துவத்தை எங்களுக்காக வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் ஆண்டவரே. இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே உம்முடைய மகிமை நீர் வெளிப்படுத்தும், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். எங்களுக்கு எங்கே போவது என்று தெரியலப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று வாசிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அதிசயங்களை செய்யுங்கப்பா. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவாயனக்காயெல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவே. சத்துவமுள்ள உந்தன் கரம் நித்தம் காத்து வழி நடத்துமே. உம் கரம் பற்றியே என்றுமே நான். உம் கரம் பற்றியே என்றுமே நான். பத்திரமா இப்பூவில் நடப்பேனே. பத்திரமா வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவாயனக்காயெல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவே. கரங்களை உயர்த்தி எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே. Yes Lord. என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் மகிமையாக காரியங்களை நடத்தி முடிக்க போகிறபடியால் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம்.